வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, பாராளுமன்ற உறுப்பினர். இன்றைக்கு 2025 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த பதிவினை நான் உங்களுக்கு தருகிறேன். இது ஒரு சற்று சிக்கலான ஆழமான அரசியல் பதிவு. ஆனால் இதை பொதுமக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக சற்று விரிவாக தருகிறேன். வெளிப்படையாக சொல்லுகிறேன், எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சுமந்திரன் ஐயா அவர்கள் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. ஆனால் பாராளுமன்றத்திலே 8 ஆசனங்களை வைத்திருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய செயலாளர். திட்டமிட்ட ரீதியில் சட்டங்கள் தெரிந்தபடியால் அவர் ஒரு செயலாளர். மக்கள் அவர்களை நிராகரித்திருக்கிறார்கள். மக்களுடைய அந்த கன்செப்ட் எனக்கு விளங்கவில்லை. சுமந்திரன் ஐயா, நீங்கள் வேண்டாம், வெளியில் போங்கோ, ஆனால் தமிழரசு கட்சி எங்களுக்கு இருந்தால் நல்லம் என்று 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு சில அந்த காலமாக வீட்டுக்கே போடுகின்ற மக்கள், அந்த மக்கள் கூட சுமந்திரனை வெளியேறி இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு, நான் எங்களுடைய சிவசம்பு அண்ணா அவர்களுடைய வீடியோ ஒன்றினை பார்த்தேன். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் தமிழர்களுடைய அரசியலில் வந்திருக்கிறார்கள். 2 பேர் 2009ஆம் ஆண்டு தமிழ் தேசியம் கதைப்பதற்காக தமிழர்களுடைய அரசியலில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது ஆனவர் எங்களுடைய சட்டத்தரணி சுமந்திரன். 2வது எங்களுடைய அவருடைய கல்வி தகமை தெரியவில்லை, மட்டக்களப்பு மேளமண்டி அவரை சொல்லிக் கொண்டுகின்ற ராஜபுத்திரன் சாணக்கியன், ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள். ஸோ இந்த 2 பேருடைய கையில் தான் இந்த வீடு இருக்கிறது. இப்போ வீடு என்று சொல்கிறது. ஸ்ரீதரன் அவர்களுடைய கையில் வீடு இல்லை. ஆனால் ஸ்ரீதரனுக்கு ஒரு பெருமளவான கிளிநொச்சி வாக்கி இருக்கிறபடியால் அவர் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே தட்டு தவறி மேலே அங்கே இங்கு பிடித்து மேலே வந்திருக்கிறார்கள் தான் நிதர்சனமான உண்மை. ஸ்ரீதரனுக்கு தமிழரசு கட்சியில் ஏதாவது பிடிப்பு இருக்கிறதா அல்லது அவரால் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டால், அவரை ஆதரிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியாக குறையும். ஸோ அவர் இந்த முறை மாகாண சபை தேர்தலில் போது அவர் வெளியே விரட்டப்பட்டு மாகாண சபையில் என்னோடு மோதுவார் அல்லது இளஞ்செழியன் ஐயாவோடு மோதுவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவரை நாங்கள் வரவேற்போம். அவரையும் நாங்கள் ஒரு மீட்டிங்கில் எழும்பி போகிறவர், ஒரு அரச உத்தியோகத்தர்களை கேள்வி கேட்கக்கூடாதவர், கூடாது என்று சொல்கின்றவர் எந்த அடிப்படையில் ஒரு மாகாண சபை முதலமைச்சராக வருவாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலங்காலமாக வீட்டுக்கு போடுகின்ற மக்கள் சற்று சிந்திக்கவும். சரி, விஷயம் முழங்கிட்டது, பிரச்சனைக்கு வருவோம். எங்களுடைய சுமந்திர அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு உரையை ஆற்றியிருப்பார். அந்த உரையை நான் பார்த்திருக்கிறேன். அதில் உங்களுக்கு எதிராக அந்த உரையை போடுகிறேன், கேளுங்கள். நான் தெளிவாக சொல்லுகிறேன், எங்களுடைய கட்சி தலைவர்கள், பங்காளி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கத்தக்கதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த தமிழரசு கட்சியுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்வநாயகம் அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு தந்தே ஆகுமோ. இந்த உரையிலே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்கின்ற விடயம், இந்த கன்செப்ட் இதுதான். எங்களுடைய தமிழ் தேசியம் இல்லாமல் போய்விடக்கூடாது, தமிழ் தேசியம் தமிழ் மக்களிடையே உயிர்ப்பாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கிற தூதரகங்களையோ அல்லது இந்தியாவையோ போய் கதைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தமிழ் பிரதிநிதிகள் எல்லாரும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்கின்ற கருத்துக்காக CVK சிவஞானம் அவர்களுடன், ஏற்கனவே விரட்டப்பட்ட அரசியல்வாதி ஒருவருடன் CVK சிவஞானத்துடன் போய் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். சிறீரனோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். வாங்கோ, எல்லாரும் ஒன்றாக இணைவோம். ஏனென்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அப்போதைய நிலைமை 2 சீட் ஒரு சீட்டாக முறைந்திருக்கிறது. அவருடைய சீட்டும் இல்லாமல் போகின்றபடியால் ஒற்றுமை என்ற ஒன்றை காட்டுவதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த ஒரு சின்ன ஒரு விடயம் ஒன்றை மேற்கொண்டிருப்பார். அதற்கு தமிழரசு கட்சி திட்டமிட்ட ரீதியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு, நீங்கள் எங்களுக்கு தலைவர் ஆக முடியாது, நாங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம், நாங்கள் தான் இதை டிசைட் பண்ணுவோம் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை வெளியாக அனுப்பியிருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து வருகின்ற மேடைகளில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அந்த பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பழைய வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுகிற சகல அரசியல்வாதிகள் நினைப்பது ஒற்றுமை இல்லாதபடியால் தான் இவர்கள் எங்களை விரட்டி இருக்கிறார்கள். நாங்கள் ஒற்றுமையாக நின்றால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஸோ அண்மையில் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நெல்லியடியிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே தந்தை செல்வாவின் வழியிலே இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்து பயணிக்குமாக இருந்தால்
அன்றைக்கு நாங்கள் கேட்ட சமஷ்டி ஆட்சி முறையே நாங்கள் தொடர்ந்தும் கோருவோமாக இருந்தால் எங்களோடு சேர்ந்து பயணிக்க தயார் என்று அறிவித்திருக்கிறார். வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். மனப்பூர்வமாக அவருடைய இந்த கூட்டை நான் வரவேற்கிறேன். அப்படியாக அவர் சேர்ந்து பயணிக்க தயார் என்று சொன்னால் இருகரம் நீட்டி அவரையும் அணைத்து நாங்கள் பயணிக்க தயார். அந்த கன்செப்டை இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் எல்லாருமே எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒற்றுமையை அணிக்கிறோம்னு சொல்லி சங்க கூட்டணி ஒன்று ஒற்றுமையை காட்ட வலிக்கிட்டு இருக்கிறது. அதோட மான் போனது பிரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியும், மணிவண்ணன் அவர்கள் பிரிந்து விட்டார். அதே பிறகு நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் என்று இவர்கள் யாரு, என்னுடைய கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கூட்டணி தமிழ்ல ஏதோ எனக்கு பேர்கள் எல்லாம் தெரியாது, ஞாபகம் வச்சிருக்க இயலாது. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறார்கள். அதுல அவர்களுடைய வாக்குகள் நான் அவர்களை சொல்லிக்கிறேன். எனக்கு பிரதியீடாக என்னுடைய வாழ்க்கை மாறி என்பிபிக்கு போட்டு விடாமல் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு போட்டு விடுங்கள். இதுல அரசியல் இருக்கிறது. விளங்கினவன் பிஸ்தா என்று நான் வளமையாக சொல்லுகிறான். அந்த அரசியலில் விளங்கி கொண்டவன் பிஸ்தா. யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். சரியாக கமெண்ட் இருந்தால் இது பண்ணிவிடும். ஸோ அதையும் தாண்டி இப்போது நாங்கள் பார்ப்போம். இப்போது எங்களுடைய கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவருடைய உரையை கேட்டிருப்பீர்கள். அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் 8 பேர், நான் 9, நான் அவர் தன்னை 9, செல்வம் அடைக்கலநாதன் 10, இந்த 10 பேரும் நீங்கள் வந்தால் நாங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு நிகரற்ற ஒரு தமிழ் குரலாக சர்வதேசத்தில் ஒழிக்கலாம். வாங்கோ பழகுவோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு உங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், வாங்கோ கதைப்பம் என்கின்ற அடிப்படையில் கஜேந்திரமார் பொன்னம்பலம் இந்த கடைசியில ஊசலாடுகிற உயிரை காப்பாற்றுவதற்காக ட்ரை பண்றேன். அதான் உண்மை. பொறுங்க கதைக்கேன். அதுதான் உண்மை. அதைத்தான் பொதுமக்கள், நான் இப்போ கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு என்னுடைய வாக்குகளை நான் இல்லாத இடங்களிலே நீங்கள் அழியுங்கள் என்று சொன்னால் கூட தமிழ் தேசியம் தொலைந்து விடக்கூடாது. இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிலே ஒரு நியாயமானவர், பழைய அரசியல்வாதி என்பதன் அடிப்படையில் நான் என்னுடைய வாக்குகளை வழங்குங்கள் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் ஆனால் பொதுமக்கள் கருத்திட்டு கொண்டிருக்கிறார். இல்லை, இவர்கள் எல்லாம் பழைய வெள்ளை வேட்டிகள் அற்றுனா நம்பாதே என்று அரசியல் அங்கே இருக்கிறது. நாங்களும் அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் வரைக்கும் நான் வெளிப்படையான அரசியல், மற்றவன் மாதிரி முதுகில் குத்துவது பழக்கம் இல்லை. அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வாக்கிட சொன்னதுக்குரிய காரணம், என்பிபி அரசாங்கத்துக்கு அந்த வாக்குகள் போனால் அது அனிரகுமார திசாநாயக்க நாளைக்கு எங்களுடைய உள்ளூர் சபைகளை என்ன நடக்கணும், நல்லூர் பிரதேச சபையில் இவ்விடத்தில் தான் ஒரு புத்தர் சிலையை கட்டணும் என்றதை அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். உள்ளூராட்சி சபைகள் தான் ஒரு கட்டிடங்களுக்கு கட்டுமானங்களை கொடுக்க போகிறது. ஆகவே அங்கே அந்த கட்டுமானங்களை கொடுக்க போறது அன்றகுமார திசாநாயகவுடைய காட்சியாக இருந்தால் அவ்வளவுதான், கிழிந்தது வேட்டி. அதன் பிறகு அவர்கள் விரும்பி நடத்தல் புத்தவியாரையே கட்டுவார்கள். புத்தவியாரை அனைத்துக்குமே அனுமதி வழங்கப்படும். அவரோட அங்கிருந்து கடிதம் அடிப்பார், இங்கே இருக்கிற பிரதேச சபை தவிசாளருக்கு அனுமதியை கொடுங்கள் சொல்லி அனுமதிகள் கொடுக்கப்படும். அப்படியே முழுதாக இது அங்கே இருக்க தமிழர் பிரதேசம் என்பது அழிந்து போய்விடும். இது ஞான கண்ணண்டி வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய எதிர்வு கூறல். ஒரு காலம் இந்த வீடியோக்களை போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இருப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஸோ இந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், அதை தடுப்பதற்காக என்ன செய்யக்கூடியது, என்னுடைய வாக்குகளை தமிழ் தேசிய கட்சி ஒன்றுடன் கடன் கொடுத்து விட்டு அது பிறகு மறுபடியும் நான் நிற்கிறேன் என்றால் அங்கே இருந்து அவர்களுடைய வாக்குகளையும் சேர்த்து எடுத்துக்கொள்வேன். அந்த முந்தின நாளத்தை சொல்வார்கள், புறா அடிச்சுட்டு திருப்பி வேற புறாவை கூட்டிட்டு வரும் என்று சொல்லி, அதே தான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். என்னுடைய வாக்குகளை இந்த முறை நீங்கள் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு போட்டுக் கொள்ளுங்கள். அடுத்த மாகாண சபை தேர்தலிலும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த 5 வருடங்களுடைய என்னுடைய செயற்பாடுகள் மூலம் அடித்த புறாவையும் அங்கே இருந்த புறாவையும் இங்கே கொண்டு வருவேன் என்பதுதான் என்னுடைய அரசியல். அந்த அரசியல் நான் நேரடியாகவே சொல்லுகிறேன். மற்றபடி எந்த பின்னோக்கமும் இல்லை. நான் ஊத்தவாளி அரசியல் செய்ய போவதே இல்லை. என்ன அது என்பிபி அரசாங்கத்திடம் போய்விடுமா இருந்தால் 4 புத்த கோயில்கள் கட்டுப்படும். 4 புத்த கோயில்கள் கட்டுப்படும். விரும்பின மாதிரி அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு எங்களுடைய தவிசாளர்கள் ஆடுவார்கள். 5 வருடங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. ஆனால் இந்த தமிழ் கட்சிகளுக்கு நான் என்னுடைய வாக்குகளை என்னை பிடித்த மக்கள் போட விரும்பியவர்கள் இந்த தமிழ் கட்சிகளுக்கு போட்டால் மறுபடியும் நான் நிற்கிறேன் என்றால் அர்ச்சுனா நிற்கிறான் என்று அந்த புறாவோட மிச்ச புறாவும் வரும் என்ற நம்பிக்கையில தான் இந்த புறாவை எரிஞ்சு விட்டுருக்கேன். அதுதான் உண்மை. அது நிதர்சனமான ஓப்பனான என்னுடைய கருத்து. அதுதான் உண்மை. அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். மற்ற இடங்களிலே ஊசி கட்சி இல்லாத இடங்கள் எந்தெந்த இடங்கள் இருக்கும், பருத்தித்துறையில இருக்கும் ஊசி சின்னம், பூனாரியில இருக்கும், மண்முனை எரிவில் பற்றில இருக்கும், அதே நேரம் துணுக்காயில இருக்கும், அதே நேரம் மாந்தை கிழக்குல இருக்கும்.
இந்த 5 இடங்கள்லையும் இருக்கும். இல்லாத இடங்கள்ல சைக்கிளை பார்த்து கீறுங்கொண்டது காரணம் அந்த வாக்குகள் பிரிபட்டு போகணும். இது ஓப்பன் ஜெனுவின் பாலிடிக்ஸ். வாக்குகள் பிரிபட்டு போய் என்பிபிக்கு முழு மெஜாரிட்டி வராத சந்தர்ப்பங்களில் புத்த கோயில்கள் எங்கேயுமே கட்டுப்படப்படாது என்கின்ற ஒரு அனுரவினுடைய ஆட்சி நிரலுக்கு இங்கே யாருமே ஆட மாட்டார்கள் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இவ்வாறாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் இவ்வாறு திங்க் பண்ணுகின்ற போது அடேங்கப்பா பயங்கர அரசியல் செய்கிறாங்க. ஆனால் என்ன குப்பாடி அரசு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடித்தார் பால்டி. தமிழரசு கட்சி வாங்கோ, நாங்கள் 10 பேரும் ஒன்றாக இருப்போம். என்ன சேர்க்கவில்லை. எனக்கு 4 பிள்ளைகளை எல்லாம் சொல்லி நான் அதையும் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்ன அப்புறம் ரங்கி போனோம். அதான் நிறை கூடம் தளம்பா என்று சொல்வார்கள். நான் தளம்ப வேண்டிய தேவையில்லை. என்னை பற்றி என்ன சொன்னாலும் ஓகே 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 போக வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஸோ மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடித்திருக்கிறார்கள். 2 நாள் தான் எலெக்ஷனுக்கு இருக்கிறது. சுமந்திரன் சொல்லி இருக்கிறார், நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் அழைத்தால் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். இதிலே மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இப்போது எங்களுடைய நாட்டில் ஒற்றையாட்சி தேவையா சமஷ்டி தேவையா என்கிற பிரச்சனை வந்திருக்கிறது. அவ்வாறு ஒற்றையாட்சியா சமஷ்டியாண்டு சமட்டி என்று சொல்லி நக்கல் அடிக்கிறார்களே, சமஷ்டியா ஒற்றையாட்சியாக என்று வருகின்ற போது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் சொன்ன விடயம் ஒற்றையாட்சி ஏக்கராஜ்ய. நீங்கள் அதிலே இவர் எவ்வளவு மக்களை ஏமாற்றுகிறார் என்பதற்குரிய சின்ன உதாரணங்கள் எங்களுக்கும் சிங்களம் தெரியும். ஏக ராஜ்ய ஏக ரஜ என்றெல்லாம் போய் சொல்லுகிறார்கள். ஏக ராஜ்ய என்றாலும் ஒன்றுதான், ஏக ரஜ என்றாலும் ஒன்றுதான். இவர்கள் சொல்லுகிறார்கள் போர்டை பார்க்காதீர்கள், கண்டனை பாருங்கள் என்று. இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவார்கள். மக்கள் நினைப்பார்கள் ஆகிய ஏக ராஜ்யவும் ஏக ரஜவும் ஒன்றாகி விடுமா என்று. இல்லை, உண்மை ஒற்றையாட்சி என்று தமிழ்ல என்ன சொல்கிறது என்றால், ஒற்றையாட்சி என்று சொன்னால் ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டுக்கு இருக்கலாம். அங்கே எந்த அதிகார பகிர்வும் இருக்காது. அங்கே சமஷ்டி என்ற மாநில ஆட்சிகள் எந்த கதையும் இருக்காது. மாகாணங்கள், மாநிலம் இந்தியாவில் இருக்கிற மாதிரி மாகாண முறைமைகள் இருக்க மாட்டாது என்று. அதுதான் உண்மையான ஒற்றையாட்சி. அங்கே ஜனாதிபதி, பிரதமர், பாராளுமன்றம் தான் அந்தந்த மாவட்டங்களில. நாங்கள் மாவட்டம் தான் வச்சிருக்கிறோம், மாகாணம் தான் வச்சிருக்கிறோம். அந்த மாகாணங்களில் நடக்கின்ற சகல அரசியல் விடயங்களையும் பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கும். பாராளுமன்றம் தான் ஒரு முடிவை எடுக்கும். பாராளுமன்றங்கள் தான் சட்டங்களை ஏற்கும். இதுதான் ஒற்றை ஆட்சி. இதே சமஷ்டி என்றால் தெற்குல இருக்கிற மாகாண சபையும் வடக்குல இருக்கிற மாகாண சபையும் ஒரே பலங்களை கொண்டிருக்கும். இங்கே சமஷ்டி ஆட்சி முறையில் மத்திய அரசு இருந்தாலும் மத்திய அரசு ஒரு ஓர்டரை மாநிலங்களுக்கு போக முடியாது. இப்போ அமெரிக்காவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்ஸ் என்று சொல்வார்கள். அங்கே இருக்கிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு என்னதான் ஃபெடரல் கவர்மெண்ட் என்னதான் சொன்னாலும் அங்கே மாநிலங்களில் வேறு சட்டங்களை அதுக்கு எதிராக இயற்றுவார்கள். அந்த சட்டங்களை இயற்றுகின்ற உரிமை மாகாணங்களுக்கு வழங்கப்படுமா என்று கேட்டால் கேள்விக்குறி. சுகாதாரத்துறையை மாகாணங்களுக்கு வழங்க போறாங்க. ஜோதிச்சு பாருங்கள், 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு மெஜாரிட்டி ஒன்று இருக்கின்ற ஒரு அரசாங்கம். நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ் பதவிகளையும் போலீஸ் அதிகாரங்களையும் காணி அதிகாரங்களையும் சுகாதாரம் கல்வி அதிகாரம் இந்த 4 அதிகாரங்களையும் நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு வடக்கு மாகாணத்தின் மாகாண சபையை கொடுத்து தனி யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ் படை, தனியாக ஒரு நீதிமன்றம் நடப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் உண்டா? அது இலங்கையில் நடப்பதற்குரிய சாத்தியக்கூறு இல்லை. இவர்கள் இதை நோக்கி கொண்டு போறாங்க. அனுரவினுடைய திருப்பியும் ஒரு சித்து விளையாட்டு. எப்படி கோத்தபாய ராஜபக்ஷ மக்களை ஏமாற்றினாரோ அதே வழியில் எப்படி ரணில் விக்ரமசிங்க மக்களை ஏமாற்றும் போது எங்களுடைய சுமந்திரன் அவர்களுக்கு உதவி செய்தாரோ அதே மாதிரி பழைய கதைகளை எல்லாம் பின்னி மறுபடியும் யாரு எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னங்களையும் சொல்லும் அடக்கலநாதனையும் அதுக்குள்ள கொண்டு போட்டு மறுபடியும் அங்கே என்னை விளத்துகிறார்கள். நல்லம், எனக்கு இவர்களோட எந்த ஒற்றுமையும் தேவையும் இல்லை. நான் என்னுடைய புறாவிட்ட கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் இதற்காக இந்த முறை வாக்குகளை நான் இல்லாத இடங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு போட சொன்னதுக்குரிய வாக்குகள் காரணம், அங்கே தெற்கினுடைய அரசியல் நேரடியாக வந்திருக்க கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான். தெற்கு தீர்மானிக்க கூடாது. வடக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் நிலங்களில் எங்கே
புத்தவிகாரைகளை கட்டுவது, எந்தெந்த பாடசாலைகளை நேஷனல் ஸ்கூல் ஆக்குவது, எந்தெந்த சுகாதார திணைக்களங்களுக்கு எந்தெந்த காசு கொடுக்கிறது. உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை மாகாண சபைக்கு உள்ளதான் எங்களுடைய இந்த சுகாதாரத்துறை எல்லாமே வரப்போகிறது. ஆகவே தெற்கு தீர்மானிக்க கூடாது வடக்கில் நடக்கின்ற அந்த விடயங்கள் என்பதற்காகத்தான் என்பிபிக்கு அந்த வாக்குகள் போகாமல் நாங்கள் எல்லாருமே முரட்டுத்தனமாக நம்புகிறோம். ஆனால் மைத்திரியை முரட்டுத்தனமாக நம்பிய போது கோத்தாவை முரட்டுத்தனமாக காலம் அடித்து அனுப்பியிருந்தது. ஆனால் இங்கே அன்றகுமார் சாநாயக்கவும் காலமும் எங்களுடைய மறைந்து போன போராளிகளுடைய ஆவிகளும் அடித்து அனுப்புமான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்றதை விட இப்பவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் அன்றகுமார் சாநாயக் அவர்களுடைய கட்சிகளை நாங்கள் நிராகரிக்கிறதன் மூலம் அறுதி பெரும்பான்மையை ஒரு கட்சிக்கு நாங்கள் கொடுக்காம விடலாம். இதுதான் இந்த உண்மையான அரசியல். அறுதி பெரும்பான்மையை ஒரு கட்சிகளுக்கு கொடுக்காம விடுகின்ற போது ஒருத்தருமே ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை கொண்டு வரும். கூட்டாட்சிகள் தான் அமைக்க போகிறார்கள். கூட்டாட்சிகள் அமைக்கின்ற போது அங்கே ஒருவருடைய தோன்றித்தனமான விடயங்கள் நடக்காது. உதாரணத்துக்கு அன்றகுமார் சாநாயக் ஓடர் விட்டதாக நல்லூர் திருவிழா நடக்கின்ற பின் தேர் முட்டிக்கு பின்னால் ஒரு இடத்திலே புத்த கோயில் எழும்பாது. அதுதான் என்னுடைய தாற்பயம். ஸோ இந்த விடயங்களை விளங்கிக் கொண்டு மக்கள் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தெளிவான பதில்களை இட வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.